இது என்னென்னா நம்ம லாஸ்ட்டு டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரு சம்மரி என்னென்னா, நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் அதெல்லாம் வரையலை, பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எலமெண்ட்ஸ் இந்த ஆர் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் இந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து 0 டிகிரி. ஸோ இங்கே காஸ் ஜீரோவோட வேல்யூ வந்து பவர் ஃபேக்டர்னால் என்னது காஸ் 5. ஓகே, காஸ் ஜீரோவோட வேல்யூ வந்து 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இண்டக்டர். ஸோ இங்கே ஃபையோட வேல்யூ வந்து 90 டிகிரி. ஏன் 90 டிகிரி அப்படின்னா, இங்கே ஃபார் இண்டக்டர் வி வந்து இங்கே இருக்கும், கரண்ட் வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபையோட வேல்யூ வந்து 90 டிகிரி. அதுக்கப்புறம் அது எல்லாமே ப்ளஸ் தான். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டருக்கு பார்த்தோம்னா இது வந்து எல், சிக்கு கரண்ட் வந்து 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போவுமே இந்த ஃபையோட வேல்யூ வந்து 90 டிகிரி தான். ஸோ இங்கேயும் காஸ் 90யோட வேல்யூ 0, இங்கேயும் 0. ஓகே, இந்த சைன் பற்றி டோன்ட் பாதர். ஓகே, இது எப்போவுமே ஆங்குலர் டிஃபரன்ஸ், அவ்வளோதான். இங்கே வந்து ஃபை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ்ஸே தேவையில்லை. ஓகே, டோன்ட் கன்சிடர் தீஸ் சைன்ஸ். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து இதோட வேல்யூ 1ன்றதுனால யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு எழுதிட்டோம். பட் இங்கே காஸ் 90 டிகிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு வருது. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா 0 பவர் ஃபேக்டர். இது எப்படி சம் ப்ராப்ளம்ஸ்லனா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 0 ZPF அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா 0 பவர் ஃபேக்டர். இதுக்கு வந்து UPF அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு UPF. அந்த 0 பவர் ஃபேக்டர்லேயே 2 கேசஸ் இருக்குது. என்னென்னா, இங்கே வந்து லேகிங் ஆகுது, கரண்ட் வந்து லேக் ஆகுது, இங்கே வந்து லீட் ஆகுது. ஸோ இங்கே எல்க்கு பார்த்தோம்னா 0 லேகிங் பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 0 லீடிங் பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? அடுத்து ஆர்எல் பார்த்திங்கன்னா 0க்கும் மைனஸ் 90 டிகிரிக்கும் கேப்பில் தான் இந்த ஃபை வந்து இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து RL. ஓகே, பட் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் ப்ராப்ளமில் சால்வ் பண்ணும்போது சப்போஸ் இங்கே வந்து 45 டிகிரின்னு வைங்க, இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் வந்து 45 டிகிரி அப்படின்னா, இது மைனஸில், அதாவது லேக் ஆகிறதுனால ஃபை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு மைனஸ் சைன்லாம் எழுதக்கூடாது, ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஓகேயா? அதோடு விட்டுறணும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா லேகிங் பவர் ஃபேக்டர். இங்கே கரண்ட் வந்து லேக் ஆகிறதுனால லேகிங் பவர் ஃபேக்டர். அப்புறம் RC சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தது தான். ஸோ கரண்ட் வந்து ஆனால் லீட் ஆகும், 10 ஆங்கிள் 5ல் லீட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன வரும்னா லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு வரும். அடுத்து ஆர்எல்சியில் எல்லா கேஸுமே வரும். என்னென்னா, இப்போ XL இஸ் கிரேட்டர் தென் XC அப்படி இருந்ததுன்னா இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. ஸோ இது எப்படி பிஹேவ் பண்ணுன்னா RL சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ RL சர்க்யூட்டுக்கு என்ன வருமோ அதே தான் இங்கேயும் வரும். இங்கே லேகிங் பவர் ஃபேக்டர், இங்கேயும் லேகிங் பவர் ஃபேக்டர். சப்போஸ் இந்த XC வந்து XL இஸ் லெஸர் தென் XCனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தான் இங்கே டாமினேட் பண்ணும். அப்போ ஸோ RCக்கு என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். இங்கே லீடிங் பவர் ஃபேக்டர்னால் இங்கேயும் லீடிங் பவர் ஃபேக்டர். அடுத்து XLும் XCயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஈச் அதர் ஆகிடும். ஏன்னா இம்படன்ஸுக்கு ஃபார்முலா பாருங்கள், R + J × XL - XC இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னால் இட் பிகம்ஸ் 0. அதாவது இந்த டேர்மே வந்து 0 ஆயிரும். 0 ஆகிட்டோம்னா Z = R மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ பியூர் ரெசிஸ்டிவாக வந்து பியூர் ரெசிஸ்டிவில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். அதே மாதிரி இங்கே காஸ் ஃபையோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. therefore it is யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஓகேயா? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது எல்லாமே பாருங்கள். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஓம்ஸ் லா வந்து V is equal to IRன்னு எழுதுவோம். ஏசி சர்க்யூட்டுக்கு என்னென்னா V is equal to I into இம்படன்ஸ்னு வரும். புரியுதா? ஏன்னா அந்த இஜெட்குள்ளே இது எல்லாமே வரும், RLC இந்த கேசஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்படி தான் எழுதுகிறோம். இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் IR. ஓகே, இதுதான் வந்து
ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா ஆர், இங்கே எல், இங்கே சி. அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் பார்க்குறோன்னா நம்ம எப்படி வரும், ஐ இன்ட்டு ஆர்னு மல்டிப்ளை பண்ணுவோம். தர்ஃபோர் இந்த ஐ இன்ட்டு ஆர் தான் இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏ ரெசிஸ்டர். அடுத்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் அண்ட் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ்னால் சேம் கரண்ட், இது ஃபுல்லாக சீரியஸ். ஸோ சேம் கரண்ட் தான் இந்த இதில் பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஐஎல்னு எழுதக்கூடாது, தட் இஸ் ராங். ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஓகே, எல் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் வந்து ஹென்ரியில் இருக்கும். இதை வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 2πf மல்டிப்ளை பண்ணணும். 2πfl இந்த எக்ஸலை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு எக்ஸ்எல். சிமிலர்லி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏ கெப்பாசிட்டர்னா ஐ இன்ட்டு எக்ஸி. இங்கே எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfl, இங்கே எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/2πfc. ஓகே, அது எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லானா வி இஸ் ஈக்குவல் டு ஐ, ஆர் வராது ஏசி சர்க்கியூட்டுக்கு. வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஜெட். அடுத்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எல் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எல் நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், டிசி சர்க்கியூட்னா விஆர், இங்கே வந்து விஎல் இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் விஆர்எல்னா விஆர் ப்ளஸ் விஎல் அப்படின்னு ஆட் பண்ணலாம். இதில் ஏசி சர்க்கியூட்டில் தான் ஆட் பண்ண முடியும், டிசி சர்க்கியூட்டில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே லீடிங், லேகிங், இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து வெக்டர் எடிஷன் தான் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த கரண்ட் பாசஸ், அந்த அம்மீட்டர் ரீடிங் பார்த்தோன்னா 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது, அது வந்து வெக்டர் எடிஷன் தான் பண்ணணும்னு. ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் வெக்டர் எடிஷன் தான் வரும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர். ஸோ விஆரும் விஎல்லும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். விஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஜெட். ஜெட் வந்து அது ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஜெட், அதாவது இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் இம்பெடன்ஸ். இதோட மேக்னிடியூட் பார்த்தோம்னா ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எலுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இதெல்லாமே இந்த யூனிட் ஃபுல்லாகவே ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, அதுலேயுமே கூட மிஸ்டேக் பண்ண வேண்டாம், லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்சி. ஆர்சின்னா என்னென்னா விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர் இருந்தது இல்லையா, இங்கே வந்து விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விசி ஸ்கொயர். அவ்வளோதான். இங்கே இல்லைன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எல்சி. அதே தான். இங்கே இம்பெடன்ஸ் என்ன வரும், இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு வரும். ஸோ அதை ஃபுல்லாகவே கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து இந்த மாதிரி வரும். இது விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், ரியல் பவர், ஆக்டிவ் பவர், ட்ரூ பவர், ஆவரேஜ் பவர் எப்படி வேணாலும் கொஸ்டினில் கேட்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு காஸ் ஃபை. இதுதான் இதோட ஃபார்முலா. அடுத்து ரியாக்டிவ் பவர். அப்புறம் ஓகே, ரியாக்டிவ் பவர் என்னென்னா அதோட எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா Qன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. Q இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு சைன் ஃபை. இங்கே காஸ் ஃபை மாதிரி இங்கே சைன் ஃபை. இதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. யூனிட் என்னென்னா வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகே, VAR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். அடுத்து V அண்ட் I ஆர், இந்த வியும் ஐயும் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. வி அண்ட் ஐ எப்போவுமே நம்ம வீட்டுக்கு என்ன வோல்டேஜ் வருது, சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளையில் பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து 230 வோல்டேஜ் வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் வந்து வரும். ஸோ இந்த நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம்ல, இது 230 வோல்டேஜ், இது வந்து 5 ஆம்பியர் கரண்ட், இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே அது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ தான், மேக்ஸிமம் வேல்யூ வராது. அப்படி மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும். ஏன்னா VRMS இஸ் ஈக்குவல் டு Vmax டிவைடட் பை √2. இது எதுக்கு, இந்த டிவைடட் பை √2 எதுக்குன்னா சைனசாய்டல் வேவுக்கு மட்டும்தான். ட்ரெபிசாய்டல், அதாவது ட்ரையாங்குலர் வேவ், சாட்டூத் வேவ், அப்புறம் ஸ்கொயர் வேவ் எல்லாத்துக்குமே மாறும். பட் இங்கே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது சைனசாய்டல் வேவ்ன்றதுனால ஆர்எம்எஸ்
வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்தாலும் அதை ஆர்எம்எஸ் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்முலா எல்லாத்துலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்பேரண்ட் பவர். அப்பேரண்ட் பவர்னால் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் V இன்ட்டு I. இப்போ இதுக்கு எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா எஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. V இன்ட்டு I இப்படி இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. அப்பேரண்ட் பவர் ஃபார்முலா என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ராங். ஏன் ராங் அப்படின்னா V இன்ட்டு I காஞ்சுகேட் தான் கரெக்ட். V இன்ட்டு ஐன்னு சொன்னால் அது வந்து தப்பு. ஏன் தப்பு? இந்த காஞ்சுகேட் சிம்பல் எதுக்கு வருது அப்படின்னா, கவனிங்க, நம்ம நார்மலாக இந்த அப்பேரண்ட் பவர் எஸ் என்னென்னா இது வந்து மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ இது வந்து ஆங்கிள், இந்த 5 ஆங்கிளாக இருக்கும் இதோட ரிசல்டன்ட் வேல்யூ. இல்லைன்னா இது வந்து எப்படி, இது என்ன இதில் இருக்குன்னா போலார் ஃபார்மில் இருக்குது. ரெக்டாங்குலர் ஃபார்ம்லனா P + jQ. இந்த Pன்றது என்னது? ஆக்டிவ் பவர். Qன்றது ரியாக்டிவ் பவர். இப்போ நம்ம 8th 9th பார்த்தோம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸில். ஸோ P + jQனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Pன்றது ஆவரேஜ், ரியல், ட்ரூ, ஆக்டிவ் பவர்ஸ் எல்லாமே. Qன்றது ரியாக்டிவ் பவர். இதில் இதை போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். அது இந்த மாதிரி வரும். இந்த 5ன்றது என்னது? நம்ம ஆல்ரெடி தெரியும், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபேஸர் ஆங்குலர் டிஃபரன்ஸ் தான் என்னது? இந்த 5. இப்போ இந்த காஞ்சுகேட் சிம்பிள் இல்லைன்னா இது வந்து எரர் வரும். என்ன எரர் வருது? ஃபஸ்ட்டு இந்த காஞ்சுகேட்னா என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் Z = x + iy. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதோட போலார் ஃபார்ம் பார்த்திங்கன்னா r at an angle தீட்டான்னு இருக்கும். ஸோ இதோட காஞ்சுகேட்டுன்னு பார்த்தீங்கன்னா x - iy மாற்றுவோம். இதெல்லாம் நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே என்னென்னா போலார் ஃபார்முக்கு காஞ்சுகேட் எப்படி வரும்னா, இங்கே தீட்டானா இதோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த காஞ்சுகேட் தான் அது. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Vயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 100 வோல்டேஜ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரி. அதே மாதிரி கரண்ட்டோட வேல்யூ பார்த்தோன்னா 2 ஆம்பியர் அட் -30 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபேஸர் டயக்ராம் வரையும். ஃபேஸர் டயக்ராம் வரையும் போது 0 டிகிரி இதுதான் ரெஃபரன்ஸ், இது 90 டிகிரி, இங்கே -90 டிகிரி. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வோல்டேஜ் பாருங்கள், 100 at an angle of +10 டிகிரி. ஸோ இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ ப்ளஸ்னால் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வரும். அப்போ Vன்றது இங்கே வரும்னா V = 100 at 10 டிகிரி. இந்த 10 டிகிரி எது? இந்த 10 டிகிரி எதுனா இதுதான் இந்த 10 டிகிரி. அடுத்து I = 2 ஆம்பியர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் -30 டிகிரி. -30 டிகிரினா இங்கே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வரும். ஸோ I = 2, இங்கே வந்து -30 டிகிரி. அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே 30 டிகிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ 5யோட வேல்யூ என்னது அப்படின்னா, 5 என்னது? ஆங்குலர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுதான் என்னது? 5. ஓகே, இப்போ Vன்றது இங்கே இருக்குது, V வெக்டர். I வெக்டர் வந்து இங்கே இருக்குது. இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 10 டிகிரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் 30 டிகிரி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 30 + 10 40 டிகிரி இருக்குது. இது நீங்கள் நார்மலாக S = V × Iன்னு போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஏன் தப்பாக வருது அப்படின்னா, கவனிங்க, இங்கே வந்து இதை கொண்டு வருவீங்க 10, அது 100 × 100 at an angle of 10 டிகிரி இன்ட்டு V × I நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு. ஏன் தப்புன்றதை இப்போ பார்க்கலாம். அடுத்து 2 இதை சப்ஸ்டியூட் பண்ணிடும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 100 × 2 வந்து 200. ஓகே, அடுத்து போலார் ஃபார்மில் இது என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக ஆட் பண்ணுவீங்க. எப்படி? θ1 θ2 அப்படின்னு இருந்தால் θ1 + θ2ன்னு எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது? 10 -30. 10 - 30 என்ன வருது? -20ன்னு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இங்கே 5 வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? -20 டிகிரின்னு வருது. பட் ஆக்சுவலாக என்ன இருக்குது? 40 டிகிரின்னு இருக்குது. ஸோ
ஸோ திஸ் இஸ் ராங். அதனால தான் இந்த கன்ஃபியூஷனுக்காக தான் இங்கே வந்து v இன்ட்டு ஐ காஞ்சுகேட்டுன்ற சிம்பிள் வந்து கொண்டு வரோம். s இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு ஐ காஞ்சுகேட். இதுதான் கரெக்டான ஃபார்முலா. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. லெட் மீ ரிப்பீட். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ ஐ காஞ்சுகேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆங்கிள் பாருங்கள் z இஸ் ஈக்குவல் டு ஆர் அட் அன் ஆங்கிள் தீட்டானா z காஞ்சுகேட் ஆஃப் z வந்து ஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் மைனஸ் தீட்டா. இங்கே என்ன வரும்னா அதோட சைனை மாற்றணும். இங்கே -30 இருக்குது, இங்கே +30 மாற்றிக்கிறோம். ப்ளஸ், புரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வரும். என்னது 110 டிகிரி இன்ட்டு 2 ப்ளஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 240 டிகிரி அப்படின்னு வரும். இது ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா VA. எஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். தேர்ஃபோர் இங்கே என்ன வருது 40 டிகிரி. இதுதான் கரெக்ட். ஸோ இந்த 40 டிகிரியும் நம்ம ஃபேஸர் டயக்ராமில் வரைஞ்சி சால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த 40 டிகிரி விக்கும் ஐக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். இப்போ புரியுதா ஏன் இந்த ஸ்டார் போடுறோன்னு? ஸோ அதனால் s ஈக்குவல் டு v இன்ட்டு ஐ காஞ்சுகேட். அதுதான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் எந்த காலேஜ்லேயும் இந்த அளவுக்கு டீட்டெயிலெலாம் சொல்ல மாட்டாங்க. எந்த காலேஜ்லேயும் எந்த ஸ்டாஃபும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஈவன் மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்களுக்கு கூட மோஸ்ட்லி யாருக்குமே இந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து ப்ராப்ளம். இதில் ரொம்ப லாஜிக்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிர்ச்சாஃப் லாவில், அதுக்கப்புறம் நம்ம நார்டன்ஸ் தியரம், தெவெனின்ஸ் தியரம் மாதிரி லாஜிக்லாம் இருக்காது. இந்த ஃபார்முலா இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபார்முலாவை மிஸ்டேக் இல்லாமல் சப்ஸ்டியூட் பண்ணாலே எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் இதில் சம் ட்விஸ்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். கொடுத்துருக்குற டேட்டா பாருங்கன்னா காயில்னால் என்னதுன்னா, காயில்னாலே ஒரு வைண்டிங்னா என்னது வைண்டிங் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த இண்டக்டன்ஸ் கான்செப்ட் வந்து வந்துடும். ஓகே, அப்போ வெறும் பியூர் இண்டக்டன்ஸ் வந்து ஐடியலாக வராது. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதில் இட் ஹேஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ காயில்னாலே RNTL 150 ஓம் அதோட ரெசிஸ்டன்ஸ். அதோட இண்டக்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 மில்லி ஹென்ரி இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அக்ராஸ் எ 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஓகேயா? அப்போ இதுக்கு டயக்ராம் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி டயக்ராம் தேவையில்லை, இருந்தாலும் இதோட வேல்யூ வந்து 150 ஓம். இண்டக்டன்ஸுக்கு வந்து 300 மில்லி ஹென்ரி இதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வோல்டேஜ் இது வந்து ஒரு ஏசி வோல்டேஜ். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இதுக்கு வந்து சப்ளை கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ டேட்டா கேட்டிருக்காங்க. இதுக்கு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் இருக்குது. 10 டேட்டா வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கடைசியாக ஃபேஸர் டயக்ராம், அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எக்ஸ்பிரஷன் இவ்வளவும் கேட்டிருக்காங்க. இவ்வளவு கொடுத்தா அது வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சிம்பிளாக ஆக்சுவலாக ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் 10 மார்க் ப்ராப்ளம்னால் இவ்வளோ டேட்டா கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு 2-3 டேட்டா மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து அது எந்த 2-3 டேட்டான்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்குமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் இந்த ப்ராப்ளமில். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதணும். கிவன் டேட்டாவில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது என்ன சர்க்கியூட்டுன்னு பார்க்கணும். RL சர்க்கியூட்டா, RLC சர்க்கியூட்டா, ஆர் சர்க்கியூட்டா, எல் சர்க்கியூட், சி சர்க்கியூட், இல்லை RC சர்க்கியூட். ஃபஸ்ட்டு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த எல் கொடுக்காம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தாலுமே அது வந்து ஒரு RL சர்க்கியூட். சப்போஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது RC சர்க்கியூட்டாக போயிடும். இல்லை கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்தாலுமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன எழுதுகிறோன்னா RL சீரிஸ் சர்க்கியூட். சரி, அதுக்கப்புறம் இந்த
கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் ஃபுல்லாக எழுதுறோம். என்னது 50 ஆரோட வேல்யூ 150 ஓம், எல்லோட வேல்யூ 300 மில்லி ஹென்ரி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ். இது வந்து ஃப்ரீக்வன்சி F is equal to 50 Hz. அடுத்து ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இம்படன்ஸ். இம்படன்ஸ்னால் என்னது, R plus JXL. R plus JXL. எக்ஸலுக்கு ஃபார்முலா வந்து 2πfl. ஸோ 2π இன்ட்டு எஃப் வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி, எஃப் இன்ட்டு எல்லோட வேல்யூ வந்து 300 மில்லி ஹென்ரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மில்லி யூனிட்டை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 94.25 ஓம் இதோட ஆன்சர். அப்போ நமக்கு இம்படன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா Z is equal to R plus JXL. இது வந்து போலார் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. 150 plus J into 94.25 ஓம். ஸோ நம்ம இம்படன்ஸ் இதோட விட்டுருந்தாலும் கரெக்டு தான். பட் நம்ம இம்படன்ஸும் ஜென்ரலாக கேட்குறதுனால அதோட மேக்னிடியூட் என்னன்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் இம்படன்ஸ் அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்கணும். ஸோ √R² plus XL². இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 177.152 ஓம் வந்து உங்களுக்கு ஆன்சர், இந்த இம்படன்ஸோட மேக்னிடியூடோட வேல்யூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டுக்கு பார்த்தோம்னா V is equal to IZன்னு சொன்னோமா ஓம்ஸ்லாம். அப்போ I is equal to V/Z. நம்ம இதே DC பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்னா I is equal to V/Rன்னு எழுதுவோம். இங்கே என்ன எழுதுகிறோம், I is equal to V/Zன்னு எழுதுகிறோம். ஏன்னா இது ஒரு AC சர்க்யூட் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு RL சர்க்யூட். அதுக்கப்புறம் 230 டிவைடட் பை இந்த Z நான் இங்கே மேக்னிடியூட் எழுதுனாலே போதும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக மேக்னிடியூட் வந்து உங்களுக்கு தேவை. இந்த கரண்ட்டோட மேக்னிடியூடுனா இதுக்கு வந்து மேக்னிடியூட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 177.152 இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் வச்சுட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு போலார் ஃபார்மில் வரும். பண்ணாலும் கரெக்டு, பட் அதில் வந்து நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து 1.3 ஆம்பியர். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வோல்டேஜ், இந்த கரண்ட் எல்லாமே RMS வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷனில் வர்றது மட்டும்தான் மேக்ஸிமம் வேல்யூ. V is equal to Vmax sin ωt வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் Vmax, அது மட்டும்தான் Imax. மற்றபடி ஜென்ரலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது வந்து ஒரு RMS வேல்யூ. அடுத்து பவர் ஃபேக்டர் ஃபார்முலா என்னென்னா R by இம்படன்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் இம்படன்ஸ். ஆரோட வேல்யூ 150, இம்படன்ஸ் மேக்னிடியூட் வந்து இந்த வேல்யூ. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. 0.85 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா 0.85ஓட நிப்பாட்டிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது லேகிங் பவர் ஃபேக்டரா லீடிங் பவர் ஃபேக்டரான்றதை நம்ம தான் சொல்லணும். இங்கே வந்து லேகிங்னு எழுதிட்டோம். ஏன் லேகிங் அப்படின்னா இது வந்து ஒரு RL சர்க்யூட். RL சர்க்யூட்டுக்கு எப்போவுமே லேகிங் பவர் ஃபேக்டர் தான் வரும். இந்த பாருங்கள், RLக்கு வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் தான் வரும், RCக்கு தான் லீடிங் பவர் ஃபேக்டர் வரும். அடுத்து ஃபேஸ் ஆங்கிள் 5. இதில் வெறும் இந்த ஆங்கிள் மட்டும் தெரியணும்னா நார்மலாக பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னா cos φ. அப்போ ஃபேஸ் ஆங்கிள்னால் இந்த 5 மட்டும் நமக்கு தேவை. இப்போ cos φ வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. cos φ வந்து 0.85. அப்போ இதிலேருந்து 5 எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, ஸோ இந்த காஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது cos இன்வர்ஸ் ஆஃப் 0.85ன்னு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 5 is equal to 31.79 டிகிரி. 31.79 டிகிரி வந்து இதுக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிள். அதர்வைஸ் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சிருப்போம் லாஸ்ட் கிளாஸில், அது பார்த்தீங்கன்னா தெரியும். tan φ is equal to XL/R. இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த tan அந்த சைடு போகும்போது tan இன்வர்ஸ் XL/R. ஸோ இங்கே XL வேல்யூ 94.25 இந்த இருக்குல்ல, டிவைடட் பை R. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 31.79 டிகிரி. அப்புறம் இதெல்லாம் கால்குலேட்டர்லாம் சால்வ் பண்ணணும். அந்த கால்குலேட்டரில் டிகிரி மோடில் இருக்கிறத நீங்கள் தான் என்ஷூர் பண்ணணும். ரேடியன் மோடில் இருந்தால் ஆன்சர் வந்து தப்பாக வரும். இப்போ இந்த பவர் ஃபேக்டர் சால்வ் பண்ணும்போது R by இம்படன்ஸ் ஆஃப் Z, இம்படன்ஸ் Z சப்ஸ்டியூட் பண்ணாலும் கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணி இந்த வேல்யூவை cos ஆஃப் 31.79 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0.85 இப்படியும் கொண்டு வரலாம். இது வந்து 2 வே இருக்குது, அதனால தான் ஆர் சாய்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து 5th கேஸ் பார்த்தீங்கன்னா
வோல்டேஜ் அக்ராஸ் விஆர், இது சிம்பிள். ஐ இன்ட்டு ஆர், ஐயோட வேல்யூ 1.3 ஆம்பியர், 1.3 ஆம்பியர் இன்ட்டு ஆரோட வேல்யூ 150. ஸோ 1.3 இன்ட்டு 150 195. அதுக்கப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். இது எல்லாமே கொஸ்டினில் கேட்டது, சரியா? இது எல்லாமே இதுதான். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர்னா VL is equal to I into XL. இதுவும் அந்த சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வருது. வோல்டேஜ் அக்ராஸ் த காயில், அதுக்கு என்னது டைரெக்டாக VRL is equal to VR plus VLன்னு எழுதுனீங்கன்னா தப்பு. இந்த மாதிரி வெக்டர் அடிஷன் தான் பண்ணணும். இதுக்கு வந்து 230 வோல்டேஜ். இல்லைன்னா இந்த ஃபார்முலா இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 230 வோல்டேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரியல் பவர். ரியல் பவர் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? P is equal to VI cos phi. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Vயும் ஐயும் RMS வேல்யூ. ஸோ நம்ம இந்த ஜென்ரலாகவே இந்த நம்ம கொடுத்துருக்குற 230 வோல்டேஜ் கிவன் டேட்டாவில் கொடுத்த இந்த 230 வோல்டேஜும் இந்த கரண்ட்டோட வேல்யூ 1.3 ஆம்பியர், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 230 இன்ட்டு 1.3 இன்ட்டு காஸ் ஃபை. காஸ் ஃபையோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். காஸ் ஃபை பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் தான் காஸ் ஃபை, அப்போ 0.85 ஆகும். இல்லைன்னா இந்த இருக்குல்ல காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு 0.85. ஸோ 0.85 அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபையோட வேல்யூ 0.85 கிடையாது, காஸ் ஆஃப் 0.85. இந்த மாதிரிலாம் பிளண்டர் பண்ணிடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. காஸ் ஃபையோட வேல்யூவே 0.85, ரைட்? அடுத்து பாருங்கள், ரியாக்டிவ் பவர் Q is equal to VI sin phi. இந்த sin phi, இந்த phi வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த phi வேல்யூ அதை sin of phi சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 157.5 இன்ட்டு V. யூனிட் வந்து வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை. எல்லாருமே வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு 250, ரியாக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு 150. அது என்னன்றது யூனிட்டே சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான், புரியுதா? அஸ் யூ ஆர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதோட எதாக இருந்தாலும் யூனிட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் ஷீட்டில் யூனிட் மென்ஷன் பண்ணலைன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து அப்பேரண்ட் பவர், நம்ம ரெக்டாங்குலர் இதில் இருக்குது. ஸோ P + jQ, இந்த மாதிரி Pன்றது ஆக்டிவ் பவர் 254. அடுத்து வந்து ப்ளஸ் JQ, Qக்கு வந்து 157.5 VAR. V இன்ட்டு I கான்ஜுகேட் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் அது சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு வந்து போலார் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதுவுமே தப்பு இல்லை, ரெண்டுமே கரெக்ட் தான். அப்புறம் கொஸ்டினில் பாருங்கள், ஆல்சோ ட்ரா தி ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் வந்து ரைட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேஸர் டயக்ராம்னா இது வந்து ஒரு ஆர்எல் சர்க்யூட். ஆர்எல் சர்க்யூட்னா கரண்ட் வந்து லேகிங் ஆகும். வியோட வேல்யூ வந்து 230 வோல்டேஜ், ஐயோட வேல்யூ வந்து 2.3 ஆம்பியர். அந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபேஸ் ஆங்கிள் என்ன வந்து 31.79 டிகிரி. அந்த ஆங்கிள் வந்து அந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் தான் 5 is equal to 31.79 டிகிரி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ரைட் டவுன் த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எக்ஸ்பிரஷன். இங்கே தான் எல்லோரும் மாட்டுவீங்க. என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன்ன்றது இதுதான். V is equal to V max sin omega t, I is equal to I max sin omega t. இந்த மாதிரி வரும். இதில் என்னென்னா இந்த V max I maxோட வேல்யூ வந்து டைரெக்டாக 230 1.3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுதான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸ் நம்ம ஜென்ரலாக இது வரையும் பார்த்தது எல்லாமே 230 வோல்டேஜும் 1.3 வோல்ட் ஆர்ம்ஸும் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷனோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ள ரிலேஷன் மேக்ஸிமம் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும்னா VRMS is equal to Vmax divided by √2 இருக்கும். அந்த √2 ரீஅரேஞ்ச் பண்ணும்போது Vmax is equal to VRMS into √2 மாறும். ஓகே, அப்போ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஐமேக்ஸோட வேல்யூ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூவோட √2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 23 into √2 தான் இங்கே வரும். ஏன்னா இது வந்து விமேக்ஸ் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சைன் ஒமேகா, இந்த ஒமேகாவோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 2πf. நமக்கு தெரியும்
சப்ளை ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ 2πf இன்ட்டு அப்போ வந்து 100π இஸ் ஈக்குவல் டு 314 ரேடியன் பெர் செகண்ட். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஐமேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐமேக்ஸ் சைன் ஒமேகா டி மட்டும் எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்எல் சர்க்யூட். ஓகே, ஆர்எல் சர்க்யூட்னா 5 டிகிரி வந்து லேகிங் ஆகும். பியூர் எல் சர்க்யூட்னா 90 டிகிரி லேகிங் ஆகும். பட் இது வந்து ஒரு ஆர்எல் சர்க்யூட்னால 5 டிகிரி வந்து லேக் ஆகும். அதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த லேக் ஆகும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும் இந்த ஃபார்மெட்டு. ஸோ -π இங்கே 1.3√2 இன்ட்டு சைன் ஒமேகா டி மைனஸ் எது -π இந்த 31.79 டிகிரி. இதுதான் ஆன்சர். இதுக்கு என்ன மீனிங்? ஏன் v இஸ் ஈக்குவல் டு 230 ஐ இஸ் ஈக்குவல் டுனா கரண்ட் லேக் ஆகுது. லேக் ஆகுதுன்னா என்ன, டிலேயாக வருது கரண்ட். எவ்வளோ டிலே வருது? நமக்கு டிலேனா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா ஒரு 5 செகண்ட் டிலே, 1 ஹவர் டிலே, ½ அன் ஹவர் டிலேனா டைமை வச்சு நம்ம என்னென்னு இமேஜின் பண்ணலாம், ரியலாக அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பட் 31 டிகிரி டிலேனா இதை எப்படி டைமோட ரிலேட் பண்ணுறது? அதாவது வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டே வந்துடுது, கரண்ட் வந்து டிலேயாக வருது. எவ்வளோ டிலே? அதை டைமில் சொல்லாமல் டிகிரியில் சொல்கிறேன். 31.79 டிகிரி டிலேயாக வருது கரண்ட் இந்த இண்டக்டிவ் சர்க்யூட்டில். இந்த டிகிரி எப்படி டைமாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு நான் செப்பரேட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ரியல் மீனிங் ஆஃப் லேகிங் அண்ட் லீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ் த ரியல் மீனிங், ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் லேகிங் அண்ட் லீடிங், லேகிங் கரண்ட் அண்ட் லீடிங் கரண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ செப்பரேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் டிகிரி எப்படி டைமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றத. ஓகே, அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கனெக்டட் அக்ராஸ். இதுவுமே ஒரு ஆர்எல் சீரீஸ் சர்க்யூட் தான். ஹேவிங் ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூ வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. இப்போ என்னென்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கால்குலேட் கரண்ட், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஈக்குவேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஈக்குவேஷன் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இதோட ஃபேஸர் டயக்ராம். இவ்வளோ தான் கொஷின். இதில் பாருங்கள், இங்கே இப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணால், நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் v/| z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த vன்றது எந்த v சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஸோ இந்த 200 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, v = v max sin ωt இப்படி இருக்குது. அப்போ இது என்னது, v maxோட வேல்யூ தான் 200. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போ இதை ஆர்எம்எஸ் வேல்யூக்கு மாற்றணும். இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுனா, v = 200 sin ωt இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. 200 சைட் 3140 இது 3 தான் கிவன் டேட்டா. அப்புறம் கிவன் டேட்டாவில் என்னென்னா ஆர்எல் சீரீஸ் சர்க்யூட். ஓகே, v = v max sin ωt. இதில் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து என்ன எடுக்கிறோன்னா, v maxோட வேல்யூ பார்த்திங்கன்னா 200 வோல்டேஜ். அப்போ நமக்கு தேவை ஆர்எம்எஸ் வேல்யூ தான் தேவை, அதுதான் டிஃபால்ட்டாக. ஸோ ஆர்எம்எஸ்னால் v max /√2. அப்போ 200/√2னா 141.4 வோல்டேஜ் வருதா? ஓகே, இதுதான் வந்து இதுதான் ப்ராப்ளமில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா என்ன இருக்குன்னா, இதில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து கொடுக்கல. இப்போ XL = 2πfLன்னு நமக்கு தேவை, அதோட வேல்யூ கொடுக்கல. அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒமேகா இருக்கு இல்லையா 314, ஸோ இதோட வேல்யூ தான் 2πf. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எஃபோட வேல்யூ வந்து 50 ஹெர்ட்ஸ்ன்றது வரும். அதுக்கப்புறம் கரண்ட் = v/z. வியோட வேல்யூ இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர்எம்எஸ் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. z வந்து √r² + xl². ஆரோட வேல்யூ வந்து 50. ஓகேயா, எல்லோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, நமக்கு என்ன தேவை, எக்ஸ்எல் தான் வேணும். ஸோ XL = ωL. ஒமேகாவோட வேல்யூ வந்து இதை மேட்ச் பண்ணும்போது 314 தான் ஒமேகாவோட வேல்யூ. ஸோ
314 into L ஓட வேல்யூ வந்து 0.2. therefore XL is equal to 62.8 ohm. ஓகே, அப்புறம் இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னா I is equal to 1.76 ஆம்பியர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரியல் பவர் கேட்டிருக்காங்க. ரியல் பவர்னால் P is equal to VI cos phi. cos phi ஓட வேல்யூ R divided by modulus of Z. modulus of Zனா இதுதான் modulus of Z. இந்த இருக்கு இல்லையா, modulus of Z is equal to square root of R square plus XL square. ஸோ அது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 80.27. ஸோ 0.62 லேக். ஏன் லேக்? இது வந்து ஒரு RL சீரிஸ் சர்க்யூட், அதனால் லேகிங்னு எழுதும். நெக்ஸ்ட்டு P is equal to VI cos phi. இந்த எல்லா வேல்யூஸுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 154.3 வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரியாக்டிவ் பவர் VI sin phi. ஸோ sin phi எப்படி எடுக்கிறது? நமக்கு cos phi ஓட வேல்யூ 0.62 தெரியும். sin phi ஓட வேல்யூனா ஒன்று ஃபையோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி? cos phi ஓட வேல்யூ 0.62னா இதை காஸ் இன்வெர்ஸ் எடுக்கணும். இன்வெர்ஸ் எடுத்தோன்னா 51.7 டிகிரின்னு வரும். அப்போ sin phi ஓட வேல்யூ வந்து sin 51.7 வந்து 0.79. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. எப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ sin தீட்டானா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் வரும். இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம sin தீட்டாவோட வேல்யூ வந்து 0.79 அப்படின்னு டெரைவ் பண்ணலாம். பட் இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா ஃபேஸர் டயக்ராம் வரையும்போது விக்கும் ஐக்கும் இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் வரும்போது இதில் ஃபையோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் வந்து ஃபையோட வேல்யூவே வராது, டேரெக்டாக sin ஃபையோட வேல்யூ தான் வரும். எனிவே தட் இஸ் யுவர் விஷ். அடுத்து இப்போ என்னது Q இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு sin phi. ஸோ வியோட வேல்யூ இது, ஐயோட வேல்யூ 1.76 இன்ட்டு sin phi. sin phiயோட வேல்யூ 0.79. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 195.3. அதோட நிப்பாட்டக்கூடாது, யூனிட் கண்டிப்பாக எழுதணும். ரியாக்டிவ் பவரோட யூனிட் வந்து VAR. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஈக்குவேஷன். இங்கே கரண்ட் ஈக்குவேஷனில் என்ன வரும்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், -5ன்றது வரும். ஏன் -5? இது வந்து ஒரு RL சர்க்யூட்னால -5. நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். Imax is equal to IRMS into √2. ஏன்னா இங்கே Imax வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் Imaxோட வேல்யூ வந்து 1.76 ஆம்பியர். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தப்பு. அதை வந்து மேக்ஸிமம் வேல்யூ மாற்றும்போது இன்ட்டு √2. 1.76 இன்ட்டு √2 பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்பியர். ஸோ இந்த 2.5 ஆம்பியர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 2.5 sin ஒமேகா டி. ஒமேகாவுக்கு பதிலாக 314t மைனஸ் இந்த ஃபையோட வேல்யூ என்னது 51.7 டிகிரி. இந்த 51.7 டிகிரி இதுதான் கரெக்ட். அப்புறம் ஃபேஸர் டயக்ராமில் V இன்ட்டு இது ஏன் லேகிங் அப்படின்னா RL சீரிஸ் சர்க்யூட்னால லேகிங். வியோட வேல்யூ இங்கே வந்து RMS வேல்யூ தான் எழுதணும். இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ எழுதக்கூடாது. 141.4 வோல்டேஜ். அடுத்து 1.76 ஆம்பியர். ஸோ விக்கும் ஐக்கும் உள்ள ஃபேஸர் ஆங்குலர் டிஃபரன்ஸ் வந்து 51.7 டிகிரி. இந்த 51.7 டிகிரி தான் அதுதான் இந்த 51.7. இதுதான் வந்து இதோட ஃபேஸர் டயக்ராம். ஸோ ப்ராப்ளம் வந்து என்னென்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா ப்ளஸ் இந்த ஃபேஸர் டயக்ராம் அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 கான்செப்டை நீங்கள் லிங்க் கம்பைன் பண்ணி படித்தாலே இது வந்து ஈஸி. இதில் நிறையா லாஜிக்ஸ்லாம் கிடையாது, சிம்பிள் தான். இந்த ப்ரீவியஸ் ஒரு 3-4 வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தே ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு என்டையர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே வரக்கூடிய கான்செப்ட்ஸ். இது எல்லாமே இந்த செமஸ்டரோடு இது எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து லீவ் ஆகாது. இதெல்லாம் உங்களை வந்து கண்டினியூ பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து
எந்த ஒரு வீடியோவும் பார்க்காம இதை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படின்னு டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து ஆர்சி சர்க்யூட் வரலாம் ப்ராப்ளமில், ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டும் வரலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இனிமேல் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.